இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த முதல் நாளின் கால வேளைக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக பொதுவாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுமே, ஒவ்வொரு மனிதர்களுமே ஏதாவது ஒரு பணியிலே இருக்கிறவர்களாக இருப்போம் இல்லையா? அல்ல சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறவர்களாக இருப்போம், அல்லனா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு வேலையை நம்ம என்ன செய்துட்டு இருப்போம். இந்த உலக பிரகாரமான பணியிலே நாம் எவ்வாறெல்லாம் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே எப்படி நாம் செய்ய வேண்டுமோ இந்த பணிகளை புத்தியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் நாளில தியானிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புத்தியுள்ள வேலைக்காரன் லெச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். இந்த புத்தியுள்ள ஒரு வேலைக்காரன், ஒரு எஜமானுக்கு ஒரு புத்தியுள்ள ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு ஒரே மகன், ஆனால் இந்த மகனால் அவருக்கு ஒரு ஆறுதலும் இல்லை. அந்த மகன் தன்னுடைய தகப்பனுடைய எல்லா சொத்துக்களையும் சுகங்களையும் அவனுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழிக்கிற ஒரு மகனாக இருக்கிற, மனவேதனை உண்டு பண்ணுகிற ஒரு மகனாக இருக்கிறதை கண்டு இந்த வேலைக்காரன் நான் புத்தியாய் நடந்து கொள்ளுகிறான். அந்த எஜமானிடத்துல ரொம்ப அன்போடு, ரொம்ப பரிவோடு, ரொம்ப கரிசனையோடு, அந்த எஜமானுடைய கரிசனை, அன்பு, பரிவெல்லாம் அவனுடைய மகனை விட்டு தனதாக்கி கொள்ளும்படியாய் ரொம்ப ஞானமாய், ரொம்ப புத்தியாய் என்ன செய்கிறான், நடந்து கொள்கிறான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள வேலைக்காரன் லெச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். அந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன கடைசி காலங்களில் பெற்றோர் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தன்னுடைய சொத்துல என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவாங்க இல்லையா? 2 பிள்ளைங்க இருந்தால் தன்னுடைய சொத்து சுகங்கள்ல பாதி 2 பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை ஒரே பிள்ளையா இருந்தால் ஒரு பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. அப்ப பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சுதந்திரத்தை யார் அனுபவிக்கிறார்? இந்த வேலைக்காரன் அனுபவிக்கிறார். என்ன காரணம்? அவர் ரொம்ப புத்தியாய் செயல்பட்டதுனால. இந்த மகன் புத்தியாய் ஞானமாய் நடந்து கொள்ளவில்லை. தன்னுடைய ஒரே தகப்பனை அலட்சியம் பண்ணி தன்னுடைய எல்லா தனக்குரிய பங்கினை எல்லாம் அவன் விற்று தகப்பனை ரொம்ப கொடுமைப்படுத்துறவனா இருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் அந்த வேலைக்காரன் பார்த்துட்டு இருக்கிறான். நான் என்னுடைய எஜமானுக்கு ஒரு புத்திரனாக, ஒரு மகனாக நடந்து கொண்டு அவருக்குள்ள எல்லா சுதந்திரத்தில் நானும் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி மிக ஞானமாய் நடந்து கொள்வதை பார்த்து அந்த எஜமான் என்ன செய்யறான், தன்னுடைய மகனுக்கு என்னென்ன சுதந்திரத்துல பங்கு கொடுக்கிறானோ அதே போல இந்த வேலைக்காரனுக்கு அவன் கொடுக்கிறான். பாருங்க. ஆமா அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வாறு நம்முடைய வேலைகளில் நாம் நடந்து கொள்கிறோம், நம்முடைய எஜமான்களுக்கு, நமக்கு மேல பணிபுரிகிற அதிகாரிகளுக்கு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நமக்கு கொடுத்த வேலையை நாம் புத்தியாய் செய்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பணியிலும் கூட நாம் ஞானம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் புத்தியாய் செயல்படுவதற்கு எனக்கு ஏற்ற கிருபை தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு அந்த வேலையினுடைய ஊதியங்களும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் கூட நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஞானமாய் புத்திமான்களாய் நம்முடைய ஊழியங்களை நாம் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதம் உடையதாக இருக்கும். நம் வேதத்துல கூட நம் 10 கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். அதாவது அந்த மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல 5 கன்னிகைகள் மாத்திரம் அந்த தன்னுடைய தீவெட்டிகள், தன்னுடைய விளக்குனோட எண்ணெயும் சேர்த்து தனியா ஒரு பாட்டில் என்ன செய்திருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத இந்த ஸ்திரீகளோ எண்ணெய் கொண்டு போல, ஏதோ அந்த விளக்குல ஊத்திருக்கிற எண்ணெய் மாத்திரம் போதும்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. இப்போ மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா அப்போ பாருங்க, அவங்களுடைய விளக்கெல்லாம் அணைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து விட்டது.
அப்போ கேட்குறாங்க, புத்தி உள்ளவர்களை பார்த்து இந்த புத்தி இல்லாத கன்னிகள் கேட்குறாங்க, உங்கள் எண்ணெயில எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ புத்தி உள்ளவங்க எவ்வளோ ஞானமாய் பதில் சொல்கிறாங்க. நம்ம கூட யோசிப்போம்ல, சரி கொஞ்சம் கொடுத்துட்டா என்ன அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த புத்தி உள்ள கன்னிகள் என்ன செஞ்சாங்க, இல்லை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோன்னா இன்னும் மணவாளன் வருவதற்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெய் உங்களுக்கும் போதாது எங்களுக்கும் போதாது. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, வெளியில போய் கடையில போய் என்ன செய்யுங்க, எண்ணெயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க போன நேரத்துல மணவாளன் வந்து விடுகிறார், அந்த கதவு அடைக்கப்படுகிறது. பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு புத்திசாலித்தனம், எவ்வளவு புத்தி நமக்கு தேவை. இந்த புத்தி, ஞானமும் அறிவும் புத்தியும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய காரியங்களிலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியிலே நாம் புத்திமான்களாய், நாம் ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், நிறைய வேலைகளிலே நாம் புத்தீனமாய் செய்த காரியங்களினாலே நம் மேல் அதிகாரிகள்கிட்ட கூட நம்ம ஏதாவது திட்டு வாங்கியிருப்போம்ல. இல்லை, மேல் அதிகாரி ஏதாவது நம்மள சொல்லியிருப்பாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இதை நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஒருவேளை நடந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நான் புத்தியுள்ள ஒரு மகனாக, புத்தியுள்ள ஒரு மகளாக என்னுடைய மேல் அதிகாரி என்ன விரும்புகிறார்களோ அதை நான் ஞானமாய் செய்து முடிக்க எனக்கு உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி நாம் அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி அவருடைய பிரசன்னத்தை விரும்பி அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறார். அந்தந்த நாளுக்கு அதனதின் கிருபையை ஆண்டவர் தருகிறார். நாம் எப்படி புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வேலை பார்க்கிற இடங்களிலே அல்லது நம்முடைய சக மனிதர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? மனிதர்களிடத்துல பேசும்போது நம்ம எப்படியாவது நம்முடைய பேச்சில கூட நம்மை கண்ணிலே அகப்படுத்தி விடலாம் என்று சொல்லி மனிதர்கள் எத்தனிக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த வேளையிலே கூட நாம் புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்கு ஆண்டோடைய கிருபை தேவை. ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கேட்போம், ஏசப்பா, நான் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே நான் ஞானமுள்ளவளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கும் போது அவர் நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தருகிறார், புத்தியுள்ளோர் இருதயத்தை தருகிறார். நாம் ஞானமுள்ளவர்களாய் பேசும்படிக்கு, மற்றவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் ஞானமாய் பதில் சொல்லும்படி. அவர்களே நம்ம இன்டர்வியூக்கு அட்டன் பண்றோம், நிறைய இன்டர்வியூல நம்ம அட்டன் பண்றோம், அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலைன்னு ஒருவேளை கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், புத்தியா இன்னும் ஆன்சர் பண்ணணுமா? ஆண்டோடைய சமூகத்துல உட்காருங்க, காலையில அமர்ந்திருந்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த இன்டர்வியூக்கு போறேன், இந்த தொழில் விஷயமா நான் போறேன், எனக்கு ஞானமாய் நடந்து கொள்ள, புத்தியாய் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்கும் பொழுது அவர் புத்தியை செய்கிறார். நம்முடைய வேலையிலே நாம் புத்தியாய் அந்த வேலைக்காரனை போல புத்தி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த முதல் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த முதல் நாளிலே நாங்கள் எங்கள் உலக பிரகாரமான பணிகளை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், புத்தியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஒருவேளை இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புத்தியற்ற மனிதர்களைப் போல, பேதைகளைப் போல நடந்திருந்தாலும் ஆண்டவர், இன்று முதல் எங்களுக்கு நல்ல ஞானமுள்ள புத்தியுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை நாங்கள் புத்தியாய் செய்து முடிக்க நற்பெயர் பெற்று ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எந்தெந்த நிலைமைகளோடு, எந்தெந்த இன்டர்வியூஸ் அல்லது வேற எந்த பணியிலும் அவர்கள் பணி புறப்பட்டு கொண்டிருந்தாலப்பா, உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். அவர்கள் ஞானமாய் நடந்து கொள்ள, புத்தியாய் செயல்பட கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய வேலைகளை தொடங்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பணியை ஆண்டவரை செவ்வனை செய்து முடிக்க தேவையான புத்தி கர்த்தர் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கர்த்தர் கொடுத்து அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரங்களிலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.